ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாட்டர் கலர் பெயிண்டிங் சீரீஸ் எபிசோட் 2. இந்த எபிசோடில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர் தான் பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு பெயிண்ட் நல்லா திக்காக எடுத்துகிட்டு அங்கங்கே டாட்ஸ் மாதிரி வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு அந்த ப்ரெஷ்ஷை லூஸ் ஸ்ட்ரோக்ஸாக ஐம் ஜஸ்ட் அப்ளைங் டு ஸ்ப்ரெட் இட் அக்ராஸ். பூ மாதிரி அந்த ஷேப்புக்கு ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா திருப்பி மறுபடியும் இந்த ஸ்டெம் ஸ்டார்ட் ஆகிற எட்ஜஸில் இன்னும் டார்க்கான பெயிண்ட் கொடுக்குறேன். ஸோ தட் இட் லுக்ஸ் லைக் ஈவன் மோர் பியூட்டிஃபுல். அப்புறம் எக்ஸ்ட்ராவாக நான் கூட கலர்ஸ் எல்லோ ஆட் பண்ணி அந்த ஒரு ஸ்மஜ் ஆகிற டைமில் இட் லுக்ஸ் ஈவன் மோர் பியூட்டிஃபுல்ல. இது நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா தான் நான் ஸ்டெம் வரைகிறேன். ஸோ ஸ்டெம்முக்கு ஒரு நல்லா டார்க் க்ரீன் கலர் ஆலிவ் க்ரீன் எடுத்துகிட்டு நல்லா தின்னான ஃபைன் ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் அதோடய ஸ்டெம்ஸ் நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ ஸ்டெம்ஸ் வரைஞ்சதுக்கப்புறமா ப்ரஷ் எடுத்து நல்லா வாட்டர் எடுத்து நல்லா கலர் மிக்ஸ் பண்ணிவிட்டு யூ கேன் டேக் எனி கலர் ஆஃப் சாய்ஸ். அதை எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணுற மாதிரி பண்ணணும். நம்ம சின்ன வயசில் டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணி அக்ரிலிக் பெயிண்டில் வச்சு ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவோம்ல, அந்த சேம் கான்செப்ட் தான். ஸோ அதை வச்சு பண்ணுறப்போ இந்த மாதிரி அழகாக அங்கங்கே கலர்ஸ் ஸ்ப்ரிங்கிள் ஆகிருக்கும். ஸோ யூ கேன் யூஸ் 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஃபார் த பேக்ரவுண்ட். ஸோ அப்படி பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா இட் லுக்ஸ் ஈவன் மோர் பியூட்டிஃபுல். ஸோ தட்ஸ் ஹவ் ஆர்ட் பெயிண்டிங் இஸ். நம்ம இதை வச்சு நான் அதுக்கப்புறம் டே லைட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இந்த ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். சூப்பராக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இட்ஸ் வெரி ஈஸி ஒன். டூ ட்ரை இட் அவுட். ஃபாலோ ஃபார் மோர் ஆர்ட் கண்டென்ட். ஓகே, பாய்.